இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மட்டன் தம் பிரியாணி. குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒன்றரை கிலோ பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. புதினா தலை ஒரு கட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கத்து கொத்தமல்லி தலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 கிலோ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கழுவி வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டன் 3 கிலோ சேர்த்துக்கிறேன். 3 கிலோ அரிசி சேர்க்க போகிறேன், அதனால ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் 2 சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பிரியாணி மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன். மட்டன் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
மட்டன் முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணலை, சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுறேன். 1 டம்ளர் அரிசிக்கு எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதில் 1.5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. மூணு கிலோ சீரக சம்பா அரிசி இது கூட சேர்த்துக்க போகிறேன். அரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்க போகிறேன். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா கெட்டியான தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு குக்கரை எடுத்து மேலே வச்சுக்கிறேன். இப்போ அரிசி முக்கால் பதம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மட்டப்படுத்தி விட்டுட்டு தம் போட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, மறந்துடாதீங்க. இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன். வாழை இலையை மேலே வச்சு தம் போடுறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் தம் போட்டு எடுத்துட்டேன். இப்போ விசில் அடங்கிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசம் சூப்பராக வருது. சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது.